இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான சமயத்தை எப்படி கடவுள் துணையோடு சமாளித்தேன் என்பதை பகிர்ந்து கொண்டார். இந்த நாட்களிலே எல்லா மறை மாவட்டத்திலும் ஆயர்கள் குருக்களுக்கு மாற்றம் அறிவிப்பார்கள். இந்த டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. ஆயருடைய பணிகளிலே இதுவும் ஒரு முக்கியமான பணியாகும். இப்படி ஒரு குருவானவருக்கு மாற்றம் கொடுக்கின்ற பொழுதுதான் அதை பகிர்ந்து கொண்டார். அந்த குருவானவர் அந்த ஆயருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அந்த கவுன்சிலில் அவர் இருந்தார். அவருடைய ஒரு பங்கு கடினமான பங்கு, அது முடியுது. இன்னொரு பங்கு ஏற்கணும். அந்த பங்கில் ஆயர் நம்ம கன்சல்ட்டில் இருக்கிறோம், நல்ல பங்காக தருவார், இதில் தான் கஷ்டப்பட்ட அந்த பங்கில் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருந்தார். அந்த கன்சல்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயர் ஒரு நிகழ்வில் இந்த சாமியாரை சந்திக்கிறார். அப்போ அவர் கரம் பற்றி பேரை சொல்லி, எனக்கு ஒரு உதவி செய்யணும், இந்த பங்குக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறார். அந்த பங்கில் சண்டை போட்டு 2 சாமியார்கள் மக்கள் பிரிந்திருக்கிறாங்க. பிரச்சனையானது. யார் அங்கே போவா அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் கன்சல்ட்டுக்கு முன்னாடியே பிஷப் சாமியாரை கரம் பிடித்து, நீங்கள் அது எனக்காக போகணும். அப்போ இந்த சாமியார் சொல்கிறாரு, நண்பர் சொல்கிறாரு, இப்போ தானே நான் கஷ்டமான பங்கில் இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல பங்காக கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை. அப்புறம் சொல்கிறாரு, இப்படியே நான் இப்படியே கஷ்டமான பங்காக போடுறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆயர் சொல்கிறாரு, இல்லை, கடவுள் சில பேரை ஒரு அமைதியின் தூதுவர்களாக வைத்திருப்பார், உங்களிலே நான் அதனை உணர்கிறேன், அந்த மக்களை ஒன்றுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாமியாருக்கு வேறு வழியே இல்லை, ஏற்றுக்கிட்டார், வேறு சொல்லலை, அப்படியே வந்துட்டார். மறுநாள் கன்சல்ட்டு, அதுலேயும் அவர் பேச முடியல. ஆயர் தான் முதலே சொல்லிட்டார், நமக்கு ஏதாவது கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லா நண்பர்கள் மற்ற குருக்கள்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு நல்ல சமயம் வாழ்க்கையில், கன்சல்ட்டில் இருக்கிற, நீ சொன்னால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல பங்கை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொல்ல முடியல. ஆயர்கிட்ட நான் இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டேன் போகிறேன்ட்டு. ஆனால் மன சஞ்சலம் அந்த ஒரு மாதம் இடையில இருக்கும், என்ன செய்கிறது, எல்லோரும் இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அந்த நாள் போயிட்டார். அங்கே இருந்த ஃபாதர் 2 குரூப்பாக இருக்கிறாங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒன்றும், உள்ள ஒருத்த குரூப்பாக இருக்கிறாங்க. அவள் ஃபாதர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த ஃபாதரை அவர் காரில் ஏற்றிக்கிட்டு உள்ளே கொண்டு போயிட்டார். வெளியில் இருக்க ஒரு குரூப் என்ன செய்கிறாங்க, போலீஸ் நிற்கிறாங்க, இந்த குரூப்பையும் சமாதானப்படுத்தணும், அவங்களையும் சமாதானப்படுத்தணும். வெளியில் இருக்கவங்கள பார்க்குறாங்க, உள்ளே போயிட்டாங்க. எங்கே வருவார் சாமியார், நாங்கள் வெளியிலாவது மாலை போடுறோன்னு சொன்னால் அவர் சாமியார் தான் உள்ளே கொண்டு போயிட்டார். உள்ளே போயிட்டார். அங்கே போய் பொறுப்பை கொடுக்கணும். பொறுப்பை கொடுக்குறாங்க. என்ன செய்கிறது, சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்டவர் இயேசு தான் நம்ம சொத்து, அந்த பங்கின் சொத்து. அதனால் அந்த ஆண்டவர் திவ்ய நற்கருணை பெட்டி சாவியை கொடுப்பாங்க, கோயில் சாவியை கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுக்கு அந்த சூழ்நிலை சரியில்லை. ஆனால் பொறுப்பு கொடுத்தா ஆகணும். அன்றைக்கி கொடுத்துட்டு அவர் போகணும். அப்போ அங்கே ஒரு திவ்ய நற்கருணை ஆராதனை வச்சோம். அதுக்கும் பல இடர்பாடுகள். ஆனால் அந்த நண்பரோடு இன்னொரு நண்பர் போனார். அவர் சின்ன ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அவர் போயிட்டார். இங்கே 2 குரூப் இருக்கிறாங்க. போலீஸ்க்கு சொல்கிறாங்க, வெளியில் இருக்கவங்க ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க ஒரு சாமியார் செஞ்சதுனால. வெளியில் ஒரு மாலை போடுறாங்கன்னா அதுக்கே இல்லாமல் கூட்டிகிட்டு உள்ளே வச்சுட்டார்ல, அது இப்படி பெரிய இது இல்லையா அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. அவங்க உங்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ நண்பர் சொல்கிறாரு, கண்டிப்பாக வரட்டும் அப்படி சொல்கிறாரு. சந்திக்கிறாங்க. கோபம் சொல்கிறாங்க, பாருங்கள் சாமியார் இப்படி பண்ணிவிட்டார் தெரியல, வெளியில் நின்று கூட எங்களை மாலை உங்களை வரவேற்க முடியாமல் செஞ்சு விட்டார், அப்படி பண்ணார் அப்படி. அப்போ இந்த குரு சொன்னார், நண்பர் சொன்னார், கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த பங்கை பற்றியும் தெரியாது, உங்களை பற்றியும் தெரியாது, ஆயர் அனுப்பியிருக்கிறாங்க, வந்திருக்கிறேன், இனிமேல் எல்லாம் ஒன்றா தான், நீங்கள் எல்லாம் ஒன்று, உங்களுக்கெல்லாம் நான் சொந்தம் அப்படின்னு சொன்னேன். போயிட்டாங்க. அப்புறம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொன்னார், ஃபாதர் ஒரு 3 நாளைக்கு நாங்கள் ஒரு 6 மாதமாக போலீஸ் மீட் போட்டிருக்கோம், 3 நாளைக்கு நாங்கள் போடலாமா? அப்போ நண்பர் குரு சொன்னார், வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், வெரி குட் ஃபாதர், உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பரை வச்சுக்கோங்க, உடனே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னாரு. அந்த குரு இருந்தார். மறுநாள் எந்திரிச்சார், யாருமே வரலை. இங்கே மறுநாள் கோயிலுக்கு போனார், ஜெபம் செஞ்சார், சாப்பிட்டாரு, தூங்கினார்.
அவர் பொருள்லாம் எடுத்து வச்சார். இப்படி 3 நாட்கள் யாருமே வரல அந்த கேம்பஸில். ஒரு சின்ன பிள்ளை கூட வரல, பூட்டி இருக்குது, சாமியார் மட்டும் இருக்கார். அப்போ அவருக்கு என்ன தப்பாக வந்துட்டோமோ, ஆயர் சொன்னார்னு கேட்டுட்டோமோ, ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, நண்பர் சொல்கிறாரு, அந்த 3 நாள் நான் சும்மா இல்லை, கடவுளோடு போராடினேன், நான் ஜெபம் செய்தேன், அது வீணாக போகல. அவர் சொல்லும்போது எனக்கு அந்த உணர்வுகள் இருந்தது. 3 நாள் நான் அங்கே கோயிலில் போய் ஜெபம் செய்வேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், ஜெபம் செய்வேன். அந்த கடவுள் அந்த மக்களையும் மாற்றினார், எனக்கும் திடன் கொடுத்தார். என்னுடைய ஜெபம் தான் அந்த மக்களை ஒன்றுபடுத்தியது. 3ஆம் நாள் இருந்துச்சு. அப்புறம் ஒருத்தராக வந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க, கேட்பாங்க. அந்த சாமியாரை எதை தூண்டுதுன்னா, ஒவ்வொரு வீட்டுக்காக சந்தின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஜெபத்தில் சொன்னார். ஒவ்வொரு வீட்டுக்காக அந்த 1.5 மாதத்தில் எல்லாத்தையும் போயிட்டேன். அதில் அந்த மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. 3 வருடங்களாக கொண்டாடாத இருந்த அந்த திருவிழா கொண்டாடியது, மகிழ்ச்சியாக இருந்தாங்க, எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்படியே அந்த கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஆனால் அதற்கு காரணம் என்ன? அந்த மாதம் 1 மாதம் நான் சஞ்சலப்பட்டதை, அந்த ஆண்டவரோடு ஜெபம் செய்த அந்த 3 நாட்கள், அந்த ஜெபம்தான் என்னை மாற்றியது, அந்த மக்களை வீடு சந்திக்க அழைத்தது, அந்த மக்களும் என்னை ஏற்றுக்கொண்ட செய்தது, அந்த பங்கே ஒன்றானது அப்படி சொல்லுவார். இது அவருடைய சொல்லும் போது நம்ம மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அந்த உணர்வோடு இருக்கிறவங்க அதனுடைய பலனை அனுபவித்தவர்கள் சொல்கின்ற பொழுது, அவர் நண்பர் சொல்லும்போது அவ்வளோ உணர்வுபூர்வம் சொன்னார். இன்றைய வாசகத்தில் நான் பார்க்கின்ற பொழுது ராயப்பர், அதாவது யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ 9 மணிக்கு ஜெபம் செய்ய போவாங்க, 12 மணிக்கு போவாங்க, 3 மணிக்கு போவாங்க. 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் ஜெபம் செய்ய ஆலயத்திற்கு போகின்ற அந்த பின்னணியில் தான் அந்த முடவரான அவரை குணமாக்குகிறார்கள். அப்போ அந்த ஜெபம் அவர்களுக்கு தூண்டியது. ராயப்பர் என்ன செய்கிறார், முதல் பார்க்குறார். லூக்காஸ் நற்செய்தி 14வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ராயப்பா, கோழி கூவும் என்னை மறுதலிப்பாய். 1 முறை 2 முறை இல்லை, 3 முறை சொல்வார். ஆண்டவரே, நான் மறுதலிப்பேன், உங்களோட செத்தாலும் சாவேன் ஒழிய நான் உங்களை மறுதலிப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்வார். அப்போ ராயப்பர் தன்னுடைய பலத்திலே சொல்வார். ஒரு மனிதனுக்கு உடல் பலம், மனபலம், உறவு பலம். உடல் பலம் தெரியும் உங்களுக்கு, மனபலமும் தெரியும். உறவு பலம்னா எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ராயப்பர் தன்னுடைய பலத்தில் அதை சொன்னார். ஆனால் என்ன செஞ்சார்? முடியலை, அவரால் முடியலை. 3 முறை மறுதலித்தார். அதை இப்போ கோழி கூவுது நினச்சி பார்க்குறாரு, ஆஹா அப்படின்ட்டு. ஆனால் இப்பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய பலத்தை அவர் வச்சிருக்கிறார், அந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை வைத்திருக்கிறார். எனவே இப்போ என்ன சொல்கிறார், அது அந்த பலம், உயிர்த்த ஆண்டவர்களை பெற்ற அனுபவம், அந்த சக்தி, அந்த ஆண்டவரோடு உண்ட உறவிலை பெற்ற அந்த ஜெபத்திலே வந்த தெளிவு. எப்படி செய்கிறார் அவர்? அருமையாக செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர்கள் அந்த முடவனை குணமாக்குகிறார். அப்போ எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, திகைத்து போகிறாங்க. இந்த யோவானும் ராயப்பரும் இப்படி செய்கிறான், எத்தனை ஆண்டுகளாக இவன் முடவனாக இருந்தான், இவன் பக்கத்தில் நிற்கிறான், போகமாட்டான், பக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு எல்லாம் வியக்கிறாங்க, அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, இது என்னாலோ யோவானாலோ ஆகினதில்லை, கடவுளால் ஆனது, உயிர்த்த கடவுள். அவரை நீங்கள் என்ன கொண்டு போட்டுட்டீங்கப்பா. அவர் அற்புதமான மனிதர், அவருக்கு துன்புறும் ஊழியராக நீங்கள் எல்லாம், பிலாத்து கூட அவரை தப்பு வைக்கிறதுக்கு வழி தேடினான். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறுத்துட்டு அவரை கொலை செய்யணும், அவருக்கு பதிலாக ஒரு திருடனை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படி செய்த நீங்கள் உங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் மாறுங்கள், மன்னிக்கக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள் என்று அவங்கள சொல்கிறார். அப்போ அந்த உயிர்ப்பின் பலம் என்ன? அவர்கள் ராயப்பருக்கு அந்த வல்ல செயலை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறது. இரண்டாவது, அந்த அன்று மறுதளித்த பொழுது எவ்வளவு பயங்கி நடுங்கி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது உயிர்த்த ஆண்டவருடைய அந்த சக்தியை, அவருடைய அந்த ஜெப வாழ்விலே கிடைத்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அந்த அவர்களுக்கு முன்னால் எதிரே நின்று நீங்கள் கொன்று போட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை மெசியாவாக, ஆண்டவராக உயர்த்தினார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று ஆணித்தரம், அதற்கு சாட்சிகள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆண்டவருடைய ஜெப வாழ்வு, அவருடைய பேதுருடைய ஜெப வாழ்வு ஆண்டவரிலே அவரை இணைத்தது. தைரியமாக அவர்களுக்கு அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்தது. மூன்றாவது, அவர் அந்த மக்களை ஒன்றிணைப்பவராக, திருச்சபையை, தொடக்க திருச்சபையை வழிநடத்துவராக அந்த ஆற்றலை கொடுத்தது அந்த உயிர்த்த ஆண்டவரிலே இருந்த ஜெபம். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது, முடியும் தருவாயில், அப்போ என்ன, விக்டர் பிராங்க்லின்
மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதுவார். அப்போ ஜெர்மனியில் கான்சன்ட்ரேஷன் கேம்ப் துன்பப்படுத்துகிற ஒரு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போ உடல் பலமாக இருக்கவங்கெல்லாம் நிறைய விதமாக சித்திரவதை பண்ணாங்க, சாப்பாடு இல்லாமல். சில பேர் இறந்து போனாங்க. அவர் அதில் ரிசர்ச், அவர் ஒரு டாக்டரு, உளவியலார். அப்போ அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு வந்தப்போ, அந்த 2ஆம் உலகப் போர் முடிஞ்சோன்னா மீதி இருந்தவங்க, சாகாமல் இருந்தவங்கலாம் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதில் ஒரு இருந்தவர் தான் விக்டர் ஃப்ராங்க்லின். அவர் அந்த புத்தகத்தில் சொல்கிறாரு, பலமானவர்களெல்லாம் இறந்து போயிட்டாங்க, ஆனால் ரொம்ப பலம் இல்லாமல் சோனியாக இருந்தவங்கெல்லாம் அதில் உயிர் பிழைச்சிட்டாங்க. அதை ஆராய்ச்சி செஞ்ச பொழுது யாரெல்லாம் உடல் பலத்தில் இருந்தவங்களாம் செத்து போயிட்டாங்க, மனசு உடைஞ்சு போய் நம்ம இந்த வாழ்க்கை இல்லைன்ட்டு. ஆனால் பலமில்லாமல் இருந்தவர்கள், அவர்கள் கடைசியில் ஒரு சில பேர் பிழைத்து கொண்டார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், நான் அந்த சிறைச்சாலைகளை பார்த்தேன். பலமில்லாதவர்கள் எல்லாம் ஜெபம் செய்தார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள். அந்த இறை பலம், அந்த ஜெபத்தில் கிடைத்த ஆண்டவருடைய அந்த பலமானது அவர்களை வாழ வைத்தது என்று எழுதியிருப்பார். இந்த ஜெபம் நமக்கு தேவை. ஆண்டவரோடு உறவிலே இருந்தால் எதையும் செய்ய முடியும். அதைத்தான் ராயப்பர் செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹென்றி ஹியூமன் சொல்லுவார், பிரேயர் இஸ் நாட் எ pious decoration of human life, but it is a breath of human existence அப்படின்னு சொல்லுவார். இந்த பிரேயர் ஒரு ஒப்பனைக்காக மற்றவங்க பார்க்குறாங்கிறக்க வாழ்க்கையை அலங்கரிக்கும் ஒரு ஒப்பனையாக இல்லை. இந்த ஜெபம் என்பது மனித வாழ்க்கையின் மூச்சு அப்படின்னு சொல்லுவார். மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போ அந்த ஜெப வாழ்வு தான் அந்த ராயப்பரை இப்படி வாழ தூண்டியது. இந்த ஜெப வாழ்வு உயிர்த்த ஆண்டவரிலே நமக்கு ஆற்றலை கொடுக்கிறது, நம் வாழ்க்கை பயணத்திலே சக்தியை கொடுக்கிறது. நீங்கள் எத்தனையோ வேண்டுதலுக்காக வந்திருப்பீர்கள், ஆனால் இந்த உயிர்த்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அவற்றை எல்லாம் நிறைவேற்றுவார் என்ற அந்த ஆணித்தரமான அந்த அனுபவத்தை, உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை அந்த ஜெபத்தின் வழியாக பெற வேண்டும். எனவே அந்த ஆண்டவரிலே நாம் ஜெபத்தின் வழியாக அவருடைய ஆற்றலையும் அருளையும் பெற்று நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே துணிந்து நடக்க ஆற்றலானவர் நம்ம கூட வருவார் என்ற நம்பிக்கையோடு, அன்னை ஆரோக்கிய அன்னை அந்த திருமகனிடம் நமக்காக பரிந்து பேசுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென்.